ஹலோ வெல்கம். இன்னைக்கு எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா சுபாஷ் கே ராஜ் அவங்க டைரெக்ஷனில் பிளாஸ்ட். ஹீரோ அர்ஜுன் வந்துட்டு ஒரு கராத்தே மாஸ்டராக இருப்பார். ஸோ அவர் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு, எதுனா ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சுன்னா இது யாருக்குன்னா இருக்கட்டும் போய் காப்பாற்றணும், ஜஸ்டிஸ் கேட்கணுன்ட்டு சொல்லியிருப்பாரு. ஹீரோவும் ஃபேமிலியும் அப்படி தான் இருப்பாங்க. இவருக்கும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கும் ஒரு கிளாஷ் நடக்கும். அது எதனால், அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகளாக ஃபேஸ் பண்ணாங்க இந்த ஃபேமிலி வந்துட்டு, இதுதான் படத்தோட கதையாக இருக்கும். இது எப்படி வெளியே இருந்து வந்தாங்க, இதுதான் படத்தோட கதை. இந்த படம் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்துக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்தில் மெயினாக என்ன சொல்வேன்னா பிஜிஎம் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது பிஜிஎம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. படத்தில் வந்துட்டு மேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது படம். மெயினாக இந்த படத்தில் வந்துட்டு இன்டர்வல் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்போ இந்த படத்தில் நட்சத்திரம் வந்துட்டு அர்ஜுன், பிரீத்தி, அபிராமி இவங்க எல்லாம் குத்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தர் எல்லா கேரக்டரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் படத்தில் சில லாஜிக் மிஸ்டேக் எல்லாம் இருக்குது. ஆனால் இவங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அதெல்லாம் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் மேஜரான லாஜிக் மிஸ்டேக் எல்லாம் இல்லை. ஸோ வில்லன் கேரக்டர் வந்துட்டு இன்னும் நல்லா பண்ணியிருந்துக்கலாமோ தெரிஞ்சு. ரைட்டிங் வந்துட்டு வில்லன் கேரக்டர் இன்னும் நல்லா பண்ணியிருந்துக்கலாம். வில்லன் கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தா இன்னும் ஸ்டோரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள். பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். தேங்க்யூ.